பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாள் ஒரு அற்புதமான நாள், மனுக்குலத்தின் மீட்பின் நாள் ஆண்டவரே. இந்த நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மத்தியில் வந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தது மனுக்குலத்திற்கு மீட்பை கொண்டு வருவதற்காக. ஏன் இயேசு இந்த பூமியிலே வந்தார்? ஏன் எதற்காக ஆண்டவர் இந்த பூமியில வந்து கொடிய பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரே ஒரு காரணம்தான், மனுக்குலத்தை மீட்கும்படியாக இயேசு வந்தார். ஆகவே தான் இயேசுவுக்கு இரட்சகர் என்று நாம் பெயர் வைக்கிறோம். வேதமும் அவருக்கு இரட்சகர் என்று பெயர் வைக்கிறது. மேசியா, இரட்சகர். இயேசு நம்மை ரட்சிக்கக்கூடியவர், பாவத்திலிருந்து ரட்சிக்கக்கூடியவர். அந்த ரட்சிப்பின் திட்டத்தை பிதாவாகிய தேவன் தன்னுடைய இருதயத்தில் வைத்திருந்தார். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து மனுக்குலமே பாவத்திற்குள்ளாய் போய்விட்டது. மனுஷனுக்குள் பாவத்தை, பிசாசு இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த தோல்வி நம்முடைய ஜீவியத்தில் பாவத்தை புதைத்து வைத்து விட்டது. மனுஷனுக்குள் பாவம் இல்லாத ஒரு மனுஷன் இல்லை, பாவ சிந்தனை இல்லாத ஒரு மனுஷன் இல்லை. மனுஷனுக்குள் காணப்படுகிற நினைவுகள், சிந்தனைகள், அவனுடைய செயல்கள் எல்லாமே தேவனுக்கு பிரியமில்லாமல் மாறிவிட்டது. தேவன் மனிதனை உருவாக்கின பொழுது தன் சாயலாய் உருவாக்கினார் என்று நாம் ஆதியாகமம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஆனால் எப்பொழுது மனுஷன் பாவம் செய்தானோ அப்பொழுதிருந்து அவன் தேவ சாயலை இழந்து போனான், தேவனுடைய குணத்தை இழந்து போனான், தேவனுடைய ஸ்வாபத்தை இழந்து போனான். மனுஷன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தன்னலமுடையதும் சுய இஷ்டமான வாழ்க்கையை செய்யவும், மற்றவர்கள் என்ன ஆனாலும் பரவாயில்லை, மற்றவர்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் சந்தோஷமா இருக்கட்டும், என்னுடைய குடும்பம் சந்தோஷமா இருக்கட்டும், இல்லாவிட்டால் குடும்பத்தை கூட கவலை இல்லை, நான் நினைப்பது, என்னுடைய விருப்பம் அதுதான் நிறைவேறணும் என்று மனுஷன் ஒரு சுய ஆசை பிடித்தவனாய், பாவம் நிறைந்தவனாய், தேவனுடைய பார்வையில் ஆகாதவனாய் போய்விட்டான். அந்த மனுஷனை ரட்சிக்க பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்ப வேண்டி இருந்தது. அவர்தான் இயேசு கிறிஸ்து. இந்த பூமியிலே ஒரு கன்னியினுடைய வயிற்றிலே அவர் அவதரித்தார். ஒரு கன்னியினுடைய வயிற்றிலே பரிசுத்த ஆவியினாலே அவர் குழந்தையாக அந்த கருவிலே அவர் உருவானார். பாவமில்லாத ஒருவர், பாவமில்லாத ஒரு தேவன். பாருங்க, இந்த உலகத்தில் மனுஷன் தேவன் அண்டையில் நெருங்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே நியாய பிரமாணத்தை கொடுத்தார். நீ பாவம் செய்தால் ஒரு பலியிட்டு என்னிடத்தில் மன்னிப்பு கேள் என்று ஆண்டவர் சொன்னார். அப்பொழுது மனுஷன் பாவம் செய்யும் பொழுது, தவறு செய்யும் பொழுது, தெரியாமல் சில காரியத்தை செய்யும் பொழுது அவன் என்ன செய்வான்? ஒரு மிருகத்தையோ ஒரு பறவையையோ பலியிட்டு ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி தேவனிடத்தில் போய் கேட்பான். ஆண்டவர் இறங்குவார். இது எல்லா மதத்திலும் இந்த காரியம் காணப்படுகிறது. ஆனால் ஒரு பாவமில்லாத ஒரு இரத்தத்தை யார் சிந்தக்கூடும்? அதுவும் ஒரு மிருகத்தை நாம் பலியிடும் பொழுது அது துடிக்கிறது, அது தன்னை காப்பாற்றி கொள்ள கதறுகிறது. அந்த மிருகத்தை நாம் துடிக்க துடிக்க கொலை செய்து அதனுடைய இரத்தத்தினாலே ஒரு பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்று அந்த நாட்களில் மனிதர்கள் நம்பினார்கள். அதை தேவனே உருவாக்கினார். ஆனால் எந்த ஒரு மிருகமோ தானாய் வந்து ஒரு மனுஷனுடைய பாவத்திற்காக இரத்தத்தை சிந்தாது. ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு அவர் தானாய் இறங்கி வந்தார். அவரே விரும்பி என்னை நீங்கள் கொலை செய்து என்னுடைய இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்துங்கள், என்னுடைய இரத்தத்தின் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று ஆண்டவர் தன்னையே அவர் அர்ப்பணித்தார், தன்னையே அர்ப்பணித்தார். அதே போல ஆண்டவருடைய அன்பு இன்றைக்கும் அந்த அன்பு, அந்த இரத்தத்தின் வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் சிலுவையிலே தொங்கின பொழுது
பேசின சில முக்கியமான வார்த்தையிலிருந்து இன்றைக்கு நான் சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். லூக்கா 23 வசனம் 34. அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று ஆண்டவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பிதாவானவரை பார்த்து இயேசு கிறிஸ்து கெஞ்சுகிறார். அவரை காரணமில்லாமல் சிலுவையிலே அறைந்தார்கள். அவரை காரணமில்லாமல் சாட்டையால் அடித்தார்கள். வேலைக்கிழமை இரவு அவரை பிடித்து வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு அவரை சிலுவையில் அறைகின்றார்கள். அதாவது இன்றைக்கு காலையில் 9 மணி அளவில் சிலுவையில் அறைகின்றார்கள். ஆனால் அந்த இரவு முழுவதும் அவரை சாட்டையால் அடித்து அவரை வேதனைப்படுத்தி அவரை அந்த சிலுவையை தூக்கி கொண்டு அந்த கொல்கதா மலைக்கு அவரை பலவந்தமாய் நடத்தி கொண்டு சென்றவர்கள் ஆண்டவரை சிலுவை மரத்தோடு மரமாய் அவருடைய கரங்களை கால்களை ஆணியான அடித்தவர்கள் அவரை இவ்வளவு வேதனைப்படுத்தும் பொழுது இயேசு அந்த மனுஷர்களுக்காய் சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இயேசுவினுடைய குட் ஃப்ரைடே, இந்த பெரிய வெள்ளி நாள் என்றாலே மனுக்குலத்திற்கு மன்னிப்பு வந்த நாள். ஆண்டவர் நமக்காக மன்னியும் 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 என்று இன்றைக்கும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை உண்டானால் மன்னிப்பு. மன்னிப்பு இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் சமாதானம் இல்லை. ஒரு மனுஷனுடைய குற்றம் மன்னிக்கப்படாவிட்டால் அவனுடைய இருதயத்தில் ஆறுதல் இல்லை. நாம் நேசிக்கிற யாரோ ஒருவரோடு கூட நாம் ஒரு தவறு செய்து விட்டோம். அவர்கள் நம்மை வெறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களுடைய அன்பை திரும்ப பெற நாம் ஆசைப்படுகிறோம். ஆனால் அவர்கள் அதை மன்னிக்க மறுத்து விடுகிறார்கள். அவர்கள் மன்னிக்க விரும்பவில்லை. அப்பொழுது நம்முடைய இருதயம் வேதனைப்படுகிறது. ஐயோ, என்னுடைய தாய் என்னை மன்னிக்க மாட்டாளா? என் தகப்பன் நான் செய்த பாவத்தை மன்னிக்க மாட்டானா? ஒருவேளை என் கணவன் என்னுடைய குற்றத்தை மன்னித்து என்னை திரும்ப ஏற்றுக்கொள்ள மாட்டானா? என்னுடைய மனைவி என்னுடைய குற்றத்தை மன்னித்து என்னை திரும்ப ஏற்றுக்கொள்ள மாட்டாளா என்று இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷர்களும் சிலருடைய மன்னிப்புக்காக நாம் ஏங்குகிறோம். நாம் தெரிந்தோ தெரியாமல் சில பாவங்களை செய்து சில தவறுகளை செய்து சிலருடைய வாழ்க்கையில் சில நிரந்தரமான சில பாதிப்பை நாம் ஏற்படுத்தி விட்டால் நாம் அப்படிதான் கதறுகிறோம். பாருங்க, ஒரு அழகான ஒரு வாலிபன், திருமணமான ஒரு வாலிபன், அவன் ரோட்டில் நடந்து கொண்டு போய் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு குடிகார டிரைவர் அந்த வாலிபனை கார் ஆக்சிடென்ட் பண்ணி அவனை கொன்று விடுகிறான். அந்த கொன்ற அந்த டிரைவருடைய மனதில் அந்த மணமகள் அந்த கணவன் அவர்களுக்கு தெரிந்தவர்களாய் ஒருவேளை அவருடைய உறவினர்களாய் இருப்பார்களே, ஆனால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு பயங்கரமான ஒரு வேதனை இருக்கும். ஐயோ, இந்த குடும்பத்தை நான் அழித்து விட்டேனே, இந்த மகளை நான் விதவையாக்கி மாற்றிவிட்டேனே, என்னை அந்த மகள் மன்னிப்பாளா, அந்த குடும்பம் என்னை மன்னிக்குமா என்று அவன் தனக்குள்ளாகவே கலங்குவான். ஏனென்றால் இந்த உலகம் அவனை மன்னிக்காது. அதே போல நாம் தேவனுக்கு விரோதமா எவ்வளவோ பாவங்களை செய்திருக்கிறோம், எவ்வளவோ அநியாயங்களை செய்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்கு மன்னிப்பை இலவசமாய் அருளுவதற்கு அவர் கொடிய சிலுவையை ஏற்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்குள்ளாய் அவர் தள்ளப்பட்டார். பிதாவாகிய தேவன் மனுக்குலத்தை மீட்க வேண்டுமானால் அந்த முழு மனுக்குலத்தினுடைய பாவத்தை சுமக்க ஒருவரை தேடினார். அந்த முழு மனுக்குலத்தினுடைய பாவத்தை, அந்த பாரத்தை ஏற்றுக்கொள்ள ஒரு பரிசுத்தமான ஒருவன் இந்த உலகத்தில் உண்டா என்று ஆண்டவர் தேடின பொழுது ஒருவனும் கிடைக்கவில்லை. ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, நானே இறங்கி போகிறேன், நானே இறங்கி போய் மனுக்குலத்தினுடைய பாவத்திற்கு நானே ஒரு நிவாரணமாய் மாறுகிறேன், நானே ஒரு பரிகாரியாய் மாறுகிறேன், நானே அந்த பாவத்திற்குடைய அந்த தோஷத்தை நீக்கும்படி என்னுடைய இரத்தத்தை நான் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் இந்த பூமியில இறங்கி வந்து தன்னுடைய இரத்தத்தை கொடுத்தார். இந்த உலகத்தில் சந்தோஷமான ஒரு மனுஷன் உண்டானால் பாவம் மன்னிக்கப்பட்டவன். இந்த உலகத்தில் மகிழ்ச்சியான ஒரு மனுஷன் உண்டானால் பாவம் மன்னிக்கப்பட்டவன்.
ஒரு மனுஷனுடைய பாவம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே அல்லாமல் வேறு எதினாலும் மன்னிக்கப்படுவதே கிடையாது. ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் இந்த பூமியில சிந்தப்பட்ட ஒரே ஒரு இரத்தம், பரிசுத்த இரத்தம், இயேசுவின் இரத்தம் தான். பாவத்திற்காக நான் என் இரத்தத்தை சிந்துகிறேன் என்று இரத்தம் சிந்தினவர் இயேசுவை தவிர வேற யாரும் கிடையாது. வேற யாரும் கிடையாது. இயேசுதான் பாவத்தை மன்னிக்க கூடியவர். இயேசுதான் பாவத்திலிருந்து விடுதலை தரக்கூடியவர். இயேசுதான் பாவத்திற்கு பரிகாரி. ஆகவே தான் நாம் அவரை எந்த இடத்திலும் சிலுவையில இயேசு தொங்குவதை நாம் காண்பிக்கின்றோம். சிலுவையில இயேசு ஏன் தொங்குகிறார்? என்னுடைய உன்னுடைய பாவத்திற்காக. இந்த பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் மனுஷனுக்கு பரலோகம் இல்லை, மனுஷனுக்கு சமாதானம் இல்லை, மனுஷனுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இல்லை. சாதாரணமாய் ஒரு உலகத்தில் ஒரு மனுஷன் குற்றம் செய்து ஜெயிலுக்கு சிறைக்கு போயிட்டு வந்தா அவனை ஒரு நல்ல ஒரு வேலையில் ஆட்கள் எடுப்பதில்லை. இவன் குற்றம் செய்தவன், இவன் சிறைக்கு சென்றவன், இவன் இப்படிப்பட்ட பாவம் செய்தவன், இவன் திருடன், இவன் கொலைகாரன், இவன் ஒரு கொள்ளை அடித்தவன் என்று சொல்லி அவனுக்கு பட்டம் போட்டு அவனை நல்ல வேலையில் இந்த உலகம் வைப்பதே இல்லை. காரணம், அவன் குற்றம் செய்து விட்டான் என்று இந்த உலகம் அவனை ஏற்றுக்கொள்வதே இல்லை. இவன் சிறைக்கு சென்றவன், இவன் சிறைக்கு சென்றவன். அவன் எப்படி கதறுகிறான் சில நேரத்தில், ஐயோ நான் தெரியாமல் இந்த பாவத்தை செய்து விட்டேன், ஆனால் இந்த உலகம் என்னை இப்பொழுதும் பழிக்கிறது. 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, இன்னும் என்னை இந்த உலகம் ஒரு குற்றவாளியாய் தான் பார்க்கிறது. ஒரு மனுஷனுக்கு மன்னிப்பு, ஒரு மனுஷனுக்கு மன்னிப்பு பெற்ற பிறகுதான் அவனை மனிதனாகவே இந்த உலகம் பார்க்கும். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீ எந்த பாவத்தில் இருந்தாலும் எந்த அக்கிரமத்தில் இருந்தாலும் அவர் உன் பாவத்தை மன்னித்து உன்னுடைய பாவத்தின் தோஷத்தை உன்னை விட்டு அவர் நீக்குவார். எந்த பாவம், எந்த பாவ தோஷம் உன் இருதயத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, உன்னுடைய சமாதானத்தை அழித்து கொண்டிருக்கிறதோ, அதை எடுத்து உனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். ஆகவே தான் ஆண்டவர் அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சிலர் சொல்லுகிறார்கள், வேத வல்லுநர் சொல்லுகிறார்கள், இயேசு ஒரே ஒரு முறை சொல்லலையா, பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று ஒரு முறை சொல்லலையா? அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சொல்லிக்கொண்டே இருந்தாராம், பிதாவே இவர்களை மன்னிச்சிடுங்க, பிதாவே இவர்களை மன்னிச்சிடுங்க. ஏனென்றால் தேவனுடைய கோபம் பொங்குகிறது, வானமே இருண்டு போகிறது. பிதாவானவர் எங்கு தன்னுடைய கோபத்தினால் மனுக்குலத்தை அழித்து விடுவாரோ என்று அவர் திறப்பிலே நின்றார். மோசே திறப்பிலே நின்றதை விட 1000 கோடி அதிகமா இயேசு கிறிஸ்து மனுக்குலத்திற்கும் தேவனுக்கும் இடையில திறப்பில நின்று அவர் கெஞ்சி கொண்டே இருக்கிறார், பிதாவே 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 இவர்களை மன்னியும் மன்னியும் மன்னியும். இயேசுவினுடைய அந்த வார்த்தை தான் பிதாவினுடைய இருதயத்தை, பிதாவினுடைய கோபத்தை கட்டுப்படுத்தினது. அன்றைக்கு மோசே சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் என்னுடைய பெயரை கிறுக்கி போடும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும். ஆனால் இயேசுவினுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடப்பட்டது. ஆகவே தான் அவர் பாதாளத்திற்கு போனார். 3 நாள் அவர் அந்த பாதாளத்தின் வாசலில், அவர் பாதாளத்திற்குள்ளாகவே அவர் காணப்பட வேண்டிய ஒரு நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டார். நம்முடைய பாவத்தின் நிமித்தம் அவர் பாவியானார் என்று வேதம் சொல்கிறது. அன்றைக்கு மோசே ஜெபிக்க தான் செய்தான், ஆண்டவரே இந்த ஜனங்களை நீர் அழிப்பீரேயானால் என்னுடைய பெயரை கிறுக்கி போடும் என்று மோசே சொன்னான். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பெயர் நமக்காக ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடப்பட்டதை போல அவர் பாதாளத்திற்கு, பிசாசினுடைய அந்த வல்லமை நிறைந்த பாதாளத்திற்குள்ளாய் அவர் தள்ளப்பட்டார். ஆனால் இயேசு பரிசுத்தராய் இருந்தபடியினால் 3ஆம் நாள் உயிரோடே எழுந்து பாதாளத்தின் வாசலை அவர் உடைத்தார். அல்லேலூயா. ஆகவே தான் இன்றைக்கு மன்னிப்பு, இயேசு இந்த மன்னிப்புக்காக தன்னுடைய முழு இரத்தத்தை அவர் கொடுத்தார். இன்றைக்கு மன்னிப்பு நமக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. இந்த மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும்படி இயேசு சிலுவையிலே மரித்தார். இரண்டாவதாக லூக்கா 23:43 நாம் வாசிக்க கேட்போம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
இயேசு கிறிஸ்து தனக்கு அருகிலே இருந்த திருடனை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். ஆண்டவர் மன்னிப்பு வழங்குகிறார். அடுத்து ஆண்டவர் நம்பிக்கைக்குரிய பரலோகத்தை நமக்கு கொடுக்கிறார். குட் ஃப்ரைடேல என்ன பிரதர் நடக்கிறது, என்ன மேன்மை குட் ஃப்ரைடேல? உனக்கு நம்பிக்கைக்குரிய பரலோகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இல்லாவிட்டால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவன் நம்பிக்கையை கொண்டு வருகிறார். சிலுவையிலே தொங்கின இயேசு எனக்கு என்ன செய்தார்? என் பாவத்தை மன்னித்தது மட்டுமல்ல, நான் உன்னோடு கூட, நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். நான் இருக்கிற இடத்தில் உன்னை நான் கொண்டு வருவேன். நான் உன்னோடு கூட இருக்க நான் ஆசைப்படுகிறேன். உன்னுடைய வாழ்க்கை சாபமாய் இருக்காது, அது ஆசீர்வாதமாய் மாறும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை குட் ஃப்ரைடே நமக்கு கொடுக்கிறது. என் வாழ்க்கையில நான் பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற பொழுது, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது, இயேசுவுக்காக என்னுடைய இருதயத்தை கொடுத்த பொழுது, எனக்குள்ளத்தில் அவர் கொடுத்த மிக பெரிய ஒரு பொக்கிஷம் நம்பிக்கை. அல்லேலூயா. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என் பாவத்தை அவர் மன்னித்து விட்டார். நான் இனி நல்ல ஒரு வாழ்க்கை வாழ இயேசு எனக்கு உதவி செய்வார். நான் ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாய் ஒரு பாவத்தின் ஒரு சாபத்தில் ஒரு அசுத்தத்தில் நான் அடிமைப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு எனக்கு ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு வாழ்க்கையை தருகிறார். சிலுவையினுடைய அடிவாரத்தில் வந்தவர்களுக்கு என் தேவன் நம்பிக்கையை கொடுக்கிறார். இந்த ஆலயத்திற்கு, இந்த இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நம்பிக்கை இல்லாதவர்கள், இயேசுவின் சிலுவை அண்டை வராதவர்கள். நீ இயேசுவின் சிலுவை அண்டை வந்திருப்பாயானால் என் தேவன் உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பார். நான் உன் பாவத்தை மன்னித்தேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் இருக்கிற இடத்துல நீ இருப்பாய், நான் உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறேன். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறேன், ஐயோ மரித்தால் நான் எங்கே போவேன், என்னுடைய வாழ்க்கை என்னவாய் முடிய போகிறது என்று கலங்கி கொண்டிருந்த அந்த கல்லனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, இன்றைக்கு நீ என்னோடு கூட தேவனோடு கூட நீ உலாவிக் கொண்டிருக்க போகிறாய். எத்தனை பெரிய ஒரு பாக்கியம்! இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு அவன் சிலுவையிலே மரித்து கொண்டிருக்கிறான். உயிரோடு இருக்கிற உனக்கு என்ன ஒரு நம்பிக்கை? இயேசு இந்த பூமியை உனக்கு பரதேசியாய் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. இந்த பூமி உனக்கு நரகமாய் இருக்காது. இந்த பூமி உனக்கு ஒரு பாரமான ஒரு முற்கள் நிறைந்த ஒரு பாதையாய் இருக்காது. என் ஆண்டவர் உனக்காக சிலுவையிலே பாரங்களை சுமந்து விட்டார். நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து விட்டார். நீ மரிக்கும் பொழுது உனக்கு பரலோகத்தை கொடுப்பார். நீ உயிரோடு இருக்கும் அளவும் இந்த பூமியிலே தேவன் உன் வாழ்க்கையை ஒரு ஆசீர்வாதமான ஒரு பரலோக ஒரு வாழ்க்கையாய் மாற்றுவார். இதுதான் என்னுடைய நம்பிக்கை. இதுதான் ஆண்டவர் தருகிற நம்பிக்கை. இன்றைக்கு இது நடக்கிறதா? நடக்கிறது. இன்றைக்கு மனுஷர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் பரலோகத்தை, ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொண்டு வருகிறாரா? கொண்டு வருகிறார். எனக்கு கொடுத்தார், உனக்கு அவர் கொடுக்கிறார். இந்த ஆலயத்தில் இருக்கிற எத்தனையோ பேருக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் கொடுக்கிறார். சாபத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். இயேசு ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னித்து அவனுக்கு பரலோகத்தினுடைய சந்தோஷத்தை இப்பவே அனுபவிக்க பண்ணுவார். அல்லேலூயா. நாளைக்கு அல்ல, மரித்த பிறகு அல்ல, இப்பவே தேவனோடு இந்த உலகத்தில் நீ வாழலாம். இப்பவே இயேசு கிறிஸ்துவோடு இந்த உலகத்தில் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நீ வாழலாம். நீ பயந்து நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நீ ஒரு மூலையில உட்கார்ந்து கதற வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் பாதத்தில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்க வேண்டுமே தவிர, ஐயோ எனக்கு என்ன நடக்கும், ஐயோ நான் என்ன ஆவேன், ஐயோ எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டா என்று ஒரு கிறிஸ்தவன் ஐயோ போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமேன் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டிய அவசியம்தான் நமக்கு காணப்படும். அல்லேலூயா. நான் சொல்றதை நம்புறீங்களா? அல்லேலூயா. இந்த பூமியிலேயே ஆண்டவர் உனக்கு பரலோகத்தை, பரதீசி அவர் உருவாக்கி கொடுப்பார். என் வாழ்க்கையில தேவன் அதை செய்கிறார். இயேசு இல்லாத பொழுது என் குடும்பம் நரகமாய் இருந்தது, சமாதானம் இல்லாமல் இருந்தது, வாழ விருப்பம் இல்லாமல் இருந்தது, வாழ வேண்டாம் என்று தோன்றியது. இனி வாழ்க்கை வேண்டாம், வாழ்க்கை இன்றைக்கே முடிந்து விடாதா என்று இருந்தது. ஆனால் இயேசு என்றைக்கு வாழ்க்கையில அவர் வந்தாரோ அன்றைக்கு வாழ ஆண்டவர் ஆசை கொடுக்கிறார். இன்னும் இயேசுவுக்காக
பெரிய காரியம் செய்ய வேண்டும் என்று ஆசை கொடுக்கிறார். இன்னும் நல்ல நிலைமைக்கு பெரிய காரியங்களை செய்யணும், கடைசி மூச்சு இருக்கிறவரை நல்ல காரியங்களை செய்யணும், ஜனங்களுக்காய் உழைக்கணும், குடும்பத்துக்காய் உழைக்கணும், என் ஆண்டவருக்காய் பெரிய காரியம் செய்யணும்னு வாழ ஆண்டவர் ஆசை கொடுக்கிறார். காரணம், அவர் சிலுவையிலே எனக்காய் மரித்தது. ஆமென். நீங்க வாழும்படி உங்களுக்கு ஒரு ஆசையை கொடுப்பார். நான் வாழ விரும்பல என்பது பிசாசின் சத்தம். இயேசு உன்னை வாழ வைப்பார். இயேசு அதற்காக தான் சிலுவையிலே மரித்தார். அதற்காக தான் மரித்து கொண்டிருக்கிற ஒரு திருடனை பார்த்து, கள்ளனை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். உன்னுடைய வாழ்க்கை இந்த பூமியிலே முடிந்து போகலாம், ஆனால் என்னோடு கூட வாழ போகிறாய். இந்த பூமியில இருக்கிற உனக்கும் எனக்கும் இந்த பூமி அவர் பரதேசியாய் ஒரு பரிசுத்தமான ஒரு தேசமாய் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாய் அவர் மாற்றி கொடுப்பார். அதுதான் சிலுவையினுடைய மேன்மை. அல்லேலூயா. ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், சிலுவை எனக்கு பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. சிலுவையை தியானிக்க தியானிக்க சிலுவையிலிருந்து ஆசீர்வாதங்கள் வடியும். இயேசுவின் ரத்தம் வடிகிற அந்த சிலுவையிலிருந்து நன்மைகள் வடியும், ஆசீர்வாதங்கள் வடியும், கிருபைகள் வடியும், வல்லமைகள் வடியும். பிசாசை அழிக்கக்கூடிய மகிமையான அதிகாரம் அந்த சிலுவையில் இருக்கிறது. அல்லேலூயா. கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவை குறித்த உபதேசம் பைத்தியம். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலன். இயேசுவே, கல்வாரியில் எனக்காய் மரித்தவரே, உம்முடைய ஆசீர்வாதம் என்ன என்று கேட்டால் அவர் சொல்லுவார், நான் உன் பாவத்தை மன்னித்து உன்னையும் கடவுளையும் ஒன்றாக நான் இணைக்கிறேன். ஆமென். உன்னையும் தெய்வத்தை நான் ஒன்றாக இணைக்கிறேன். உன்னையும் வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வத்தோடு இணைக்கிறேன். அந்த தெய்வம் உன்னை மன்னித்து விட்டால் உன் வாழ்க்கையில் அவர் எண்ணத்தை தரமாட்டார், என்ன ஆசீர்வாதத்தை தரமாட்டார், என்ன நன்மையை உனக்கு தரமாட்டார். இந்த பூமியிலே உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் என்று ஆண்டவருடைய நாமத்தினால் நான் உனக்கு சொல்லிக் கொள்கிறேன். அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை எனக்காக நீங்க வாசிங்க. யோவான் 19வது அதிகாரம் 26, 27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்த பொழுது இயேசுவினுடைய தாயார் அந்த இடத்திலே காணப்படுகிறார்கள். எந்த ஒரு தாய்க்கும் நேரிடக்கூடாத ஒரு அவல நிலைமை அந்த மரியாளுக்கு ஏற்படுகிறது. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது தேவதூதன் இறங்கி வந்து மரியாளை பார்த்து சொன்னான், மரியாளே, நீ பாக்கியவதி, ஸ்திரீகளுக்குள் சொல்லுங்க நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட மரியாளே, நீ ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய். அவள் சொல்றா, நான் ஒரு கன்னிகையா இருக்கிறேனே, புருஷனை அறியேனே, உன்னிடத்தில் வருவது பரிசுத்தாவினால் உண்டாகக்கூடியது. தேவனுடைய ஆவி உன்மேல் வரும். திடீரென்று ஒரு நாளிலே 3 சாஸ்திரிகள் வருகிறார்கள். வந்து இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொள்கிறார்கள். குழந்தை பெற்ற பிறகு ஆட்டு மேய்ப்பர்கள் வருகிறார்கள். ஐயோ, வானத்திலிருந்து தேவதூதர்கள் இறங்கி ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொன்னார்களே, அந்த ரட்சகர் மாட்டு தொழுவத்தில் இருக்கிறார் என்று சொன்னார்களே என்று ஓடி வந்து அவளுக்கு பரிசை கொடுத்து குழந்தையை பணிந்து கொள்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவை. இதெல்லாம் கண்ட மரியாளுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். ஐயோ, ஒரு உன்னதமான ஒரு குழந்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து கானான் ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைந்த பொழுது, தண்ணீரை ரசமாய் மாற்றின பொழுது மரியாளை சுற்றி ஒரே கூட்டம். ஐயோ, உன்னுடைய மகன் இவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறாரே, எவ்வளவு பெரிய ஒரு வல்லமை அவருக்குள் இருக்கிறது. அவருடைய உபதேசங்களை ஜனங்கள் கேட்டு மரியாளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு சமாதானம். இயேசு எந்த இடத்திலும் இயேசு 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 என்ற பெயர்தான். அந்த 3.5 வருட காலம் அந்த எருசலேமிலும் அந்த யூதேயாவிலும் அந்த இஸ்ரவேல் தேசத்திலும் இயேசு என்கிற பெயரை தவிர வேறொரு பெயர் சொல்லப்படாத அளவிற்கு இயேசுவினுடைய பெயர் மேன்மைப்படுத்தப்பட்டது. குருடர்கள் காண்கிறார்கள், முடவர் நடக்கிறார்கள், சப்பானிகள் எழுந்து ஓடுகிறார்கள், குஷ்டரோகிகள் சுகமாகிறார்கள். அத்தனையும் கண்கூட பார்த்து கொண்டிருக்கிற மரியாளுக்கு இயேசுவின் அருகில் கூட வர முடியாத அளவுக்கு இயேசுவை சுற்றி ஜனங்கள். மரியாளுக்கு சந்தோஷம், தன்னுடைய மகனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து.
ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிய நேரத்தில் மரியாள் தள்ளப்படுகிறார்கள். இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். தான் நேசித்த தன் அன்பு மகன் சிலுவையிலே இரத்த வெள்ளத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறாள். அந்த தாய் எந்த இருதயத்தோடு எந்த தைரியத்தோடு அந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவை அருகிலே கண்டாலோ எனக்கு தெரியல. அவளுடைய இருதயம் எந்த அளவு உடைந்திருக்கும், அவளுடைய இருதயம் எந்த அளவுக்கு அது சின்ன பின்னமாயிருக்கும். அந்த நிலைமையிலே சிலுவையில இருந்து இயேசு மரியாளை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய தலையிலே பெரிய முற்கிரீடத்தை வைத்திருந்தார்கள். அந்த முள், அதில் உள்ள ஒவ்வொரு முள்ளும் 2 இன்ச் நீளத்துக்கு இருக்குமாம். அதை வைத்து கோலினால் அடித்து அது நெற்றியிலே பதிந்திருக்கிறது. அவருடைய சரீரம் முழுவதும் இரத்த கோலம். அவருக்கு பலனற்ற ஒரு நிலைமை. இரவு முழுவதும் அவர் தூங்கல, அடிக்கப்பட்டார். வேதனைகளுக்கு மத்தியில இருந்த பொழுது தன்னுடைய தாயினுடைய அழுக்குரலை அவர் கேட்டு இருக்கக்கூடும். தன் தாயினுடைய அந்த சத்தத்தை அவர் கேட்டு இருக்கக்கூடும். ஐயோ, இந்த உலகத்தில் என்னை பெற்றெடுக்கும்படியாய் பிதாவானவர் நியமித்த அந்த ஏழை மகளை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார். அந்த மகளுக்கு உதவி செய்ய அந்த இடத்தில் யாரும் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதே நேரத்தில் தன்னுடைய அன்பு சீஷன் இன்னொரு பக்கம் அழுது கொண்டிருப்பதை ஆண்டவர் கேட்டிருப்பார். இயேசுவே 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 என்று அவருடைய உள்ளம், அவருடைய உதடுகள் தத்தளித்து கொண்டிருந்ததை ஆண்டவர் கேட்டு அந்த இருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து மரியாளை பார்த்து சொல்லுகிறாள், அதோ உன்னுடைய மகன். அந்த யோவானை பார்த்து சொல்லுகிறார், அதோ உன்னுடைய தாய். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை உறவுகளை பலப்படுத்துகிறது. ஒரு மனுஷன் இயேசுவின் சிலுவை அண்டை வந்து தன் உறவுகளை அற்பமாய் நினைப்பானேயானால் அவன் இயேசுவின் சிலுவை அண்டை வரவில்லை என்று அர்த்தம். கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாய்க்காக அவருடைய உள்ளம் துடிக்கிறது. என்னுடைய தாயை நான் எப்படி ஒன்றும் செய்யாமல் நான் கடந்து போவது? ஆண்டவர் அந்த தாயை அந்த யோவானுடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறார். உறவுகளை சிலுவை சரிப்படுத்துகிறது. உறவுகளை இந்த உலகத்தில் சரிப்படுத்த இயேசு வந்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய குடும்பம் என்று சொல்லுகிற எந்த ஒரு குடும்பத்திலும் உறவுகள் சீரமைக்கப்பட்டிருக்கணும். அதைதான் சபை போதிக்கிறது, அதைதான் வசனம் போதிக்கிறது, அதைதான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இயேசுவின் சிலுவை அண்டை வரும் பொழுது ஒரு மனுஷன், ஒரு குடும்பம் சபைக்குள்ளா இயேசு அண்டை வரும் பொழுது அந்த குடும்பம் சீரடைவதை நீங்கள் பார்க்கலாம். கணவன் மனைவி பிரச்சனைகள் ஓய்வதையும், மாமியார் மருமகள் பிரச்சனைகள் ஓய்வதையும், சகோதர சகோதரர்களுக்குள்ளா இருக்கிற வேறுபாடுகள், கருத்து பாடுகளை ஆண்டவர் மாற்றுவதையும், அந்த குடும்பத்தை ஒரு சந்தோஷமான ஒரு நம்பிக்கையின் குடும்பமாய் சிலுவை மாற்றுகிறது. இயேசு அந்த வேதனை நிறைந்த நேரத்திலும் மரியாளை பார்த்து, உன்னை நான் அனாதையாய் விட்டு விட்டு போக மாட்டேன், உனக்கு நான் ஒரு உதவியை ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் ஒரு உதவியை ஏற்படுத்தினார். எனக்கு அன்பானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய சிலுவை அண்டையில் வருகிற ஒருவரையும் அனாதையாய் அவர் வைப்பதே இல்லை. அனாதையாய் வைப்பதே இல்லை. நீ ஒரு அனாதை என்று நீ சொல்ல வேண்டிய நிலைமையே இல்லை. இயேசு உனக்காக ஒரு அற்புதமான, ஒரு ஆசீர்வாதமான, ஒரு தெய்வீக ஒரு உறவை அவர் ஏற்படுத்துவார். இயேசுவே உனக்கு மகனாய் வருவார், தகப்பனாய் வருவார், சகோதரனாய் வருவார். இல்லை என்றால் இந்த உலகத்தில் உனக்கு என்று ஒரு நல்ல ஆதரவை அவர் உருவாக்கி கொடுப்பார். ஆமென். உருவாக்கி கொடுப்பார். எத்தனை பேர் தனிமை நிமித்தமாய் தற்கொலை செய்ய போன எத்தனை பேருக்கு இயேசுவின் சிலுவை வாழ்க்கை கொடுத்திருக்கிறது, அவர்களை வாழ வைத்திருக்கிறது. குடும்பமாய் தற்கொலை செய்து கொள்ளலாம், கடன் தொல்லை, இனி இந்த கடன் தொல்லையிலே வாழ முடியாது என்று குடும்பமாய் நாங்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தற்கொலைக்கு போனவர்களை எத்தனை பேர் ஆண்டவராக இயேசு சந்தித்து அந்த குடும்பங்களை இன்றைக்கு ஆசீர்வாதமாய் வைக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை குட் ஃப்ரைடே செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு சொல்றேன், இயேசுவின் சிலுவை அண்டை வந்தால் உன் குடும்பம் கைவிடப்படாது. உன் குடும்பம் கைவிடப்படாது. உன் பிள்ளைகள் கைவிடப்பட மாட்டார்கள். தனிப்பட்ட விதத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதரனே, ஐயோ, என் வாழ்க்கையில என்னை தேற்றுவதற்கு ஒருவர் இல்லை,
என்னை ஆதரிப்பதற்கு ஒருவர் இல்லை, எனக்கு உதவி செய்ய ஒருவர் இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். சிலுவை ஆதரவை, உறவுகளை ஏற்படுத்துகிற ஒரு இடம். ஐயோ, மரண கட்டிலே, மரண தருவாயிலே, சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவுக்கு இதெல்லாம் முக்கியமா? மரியாள், அந்த யோவான், அவர்கள் 2 பேரையும் இணைத்து வைப்பது இயேசுவுக்கு முக்கியமா? முக்கியம் பிரதர், முக்கியம். குடும்பங்களை இணைப்பது இயேசுவுக்கு முக்கியம். ஏதேன் தோட்டத்திலே குடும்பத்தை உருவாக்கின தெய்வம் இன்றைக்கு வரைக்கும் குடும்பங்களை அவர் ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை ஒரு ஆதரவற்ற நிலைமையில நீ இருப்பாயானால், ஐயோ இந்த ஜெபத்திற்கு போய் பார்க்கலாம், இந்த வாழ்க்கை சரியில்லை, ஐயோ நான் வாழ்கிற வாழ்க்கை எனக்கு நிம்மதி இல்லை, நான் தற்கொலை செய்து கொள்ளலாம், இனி வாழ வேண்டாம் என்று நீ வந்திருப்பாயானால், உனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்றேன். இந்த ஜெப வேளையில அந்த சிலுவை அண்டை நீ வந்துவிடு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வாதமாய் அவர் மாற்றுவார். அல்லேலூயா. கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோவான் 19:28 வாசிங்க. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாய் தாகமாயிருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தாகமாய் இருப்பதற்கு காரணம் உண்டு. இரவெல்லாம் அவர் வேதனைப்பட்டார். அவருடைய சரீரத்தில் இருந்த இரத்தமெல்லாம் வெளியாகிவிட்டது. அவர் தாகம் என்று சொன்னது அர்த்தம் உண்மைதான். ஆனால் அவருக்கு தாகத்திற்கு அவர்கள் காடியை கொடுத்த பொழுது அதை அவர் ருசி பார்க்கவில்லை. அவருடைய தாகம், நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இவ்வளவு வேதனைப்படுறேன், இவ்வளோ ரத்தத்தை நான் சிந்தி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் மரிக்க போகிறேன், என் தாகத்தை புரிந்து கொள்ளக்கூடியவன் யார் என்கிற ஒரு ஏக்கத்தோடு தாகமாயிருக்கிறேன், நான் தாகமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த சத்தம் தான் என்னுடைய வாழ்க்கையில் கேட்டது. இயேசு யார் என் காரியமாய் போவான் என்று கேட்ட பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எழும்பினார். நான் போகிறேன், நான் தாகமாயிருக்கிறேன் என்று இயேசு சொல்லும் பொழுது இயேசுவின் தாகத்தை தீர்ப்பவன் யார்? இயேசுவின் தாகத்தை தீர்ப்பவன் யார்? ஐயா, என் வாழ்க்கையில இயேசு செய்த அற்புதத்திற்கு அளவே இல்லை, என் வாழ்க்கையில இயேசு கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்கு அளவே இல்லை, என் வாழ்க்கையில என்னை குப்பையிலிருந்து ஆண்டவர் உயர்த்தி கொண்டு வருகிறார், ஒன்றுமில்லாத நிலைமையிலிருந்து என் தேவன் என்னை மேன்மைப்படுத்தி கொண்டு வருகிறார், என் குடும்பத்தை மேன்மைப்படுத்துகிறார், இந்த கிங் ஆஃப் குளோரி திருச்சபையை தேவன் மேன்மைப்படுத்துகிறார், இந்த ஆலயத்தில் இணைக்கப்பட்ட உங்களை தேவன் மேன்மைப்படுத்துகிறார். ஒரு குழந்தைக்காக ஜெபித்தீங்க, குழந்தை கொடுத்தார். திருமணத்திற்காக ஜெபித்தீங்க, திருமணம் கொடுத்தார். பிஆர் ஆசீர்வாதங்கள், வீடு வாசல் என்று எதற்காக எல்லாம் ஜெபித்தீர்களோ அதையெல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். ஐயோ, என் கணவன் ஆசீர்வாதமாய் மாறணும் என்று ஜெபித்தாய், உன் கணவனை ஆசீர்வாதித்தார். என்னுடைய மனைவி பிள்ளைகளோடு இந்த தேசத்தில் வாழணும் என்று ஆசைப்பட்டாய், அதையும் ஆண்டவர் செய்தார். நீ கேட்டதை எல்லாம் ஆண்டவர் செய்தார். ஆனால் என் ஆண்டவருக்கு ஒரு தாகம் இருக்கிறது. குட் ஃப்ரைடே என்றாலே இயேசு தாகம் நிறைந்தவராய் இன்றைக்கு வரையிலும் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய தாகத்திற்கு யார் அந்த தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணீரை ஊற்ற முடியும்? இன்றைக்கு ஆண்டவருடைய செய்தியை கேட்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டுட்டோம், அபிஷேகம் பெற்றுட்டோம், பல ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆண்டவருடைய சபையிலே சேர்ந்து. இயேசு தாகமா இருக்கிறார் என்று உனக்கு தெரியுமா? இயேசுவின் தாகத்தை நீ தீர்க்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தில், ஒரு அவசியத்தில் நீ நிற்கிறாய் என்று உனக்கு தெரியுமா? ஆண்டவராகிய தெய்வம் யாரோ ஒருவனை பார்த்து நான் தாகமா இருக்கிறேன் என்று சொல்றதில்லை. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் தாகமா இருக்கிறேன், நான் தாகமா இருக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு சகோதரனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் ரத்தத்தை எல்லாம் சிந்திட்டேன், என்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலத்தை எல்லாம் நான் இழந்துட்டேன், ஆனால் நான் தாகமா இருக்கிறேன். என்னுடைய தாகம் தண்ணீரை குடித்தால் தீரப்போகிற தாகம் அல்ல. என்னை அறியாமல் ஐயோ நியாய தீர்ப்பு வருமே, அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே ஒரு கூட்ட ஜனம் நரகத்துக்கு போகுமே, அந்த நரகத்தில் அந்த ஜனங்கள் போய் விழுந்தால்
அவர்கள் தண்ணீர் தாகத்தினால் துடிப்பார்கள். அப்பொழுது அவர்கள் கெஞ்சுவார்கள், ஐயோ அந்த பிரதர் தன்னுடைய அந்த சின்ன விரல்ல ஒரு சொட்டு தண்ணீரை என் நாக்கில விடமாட்டானா? அந்த சகோதரன் எனக்கு தெரியும், அந்த கிங் ஆஃப் குளோரி திருச்சபைக்கு வந்த அந்த சகோதரி எனக்கு தெரியும், அந்த சகோதரி ஒரு சொட்டு தண்ணீரை என் நாவிலே தரமாட்டாளா என்று ஆயிரமான ஆத்துமாக்கள் நரகத்திலிருந்து தாகமாயிருக்கிறேன் 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 என்று கதறும் பொழுது அந்த தாகத்தை நீ தீர்க்கலையே, நீ தீர்ப்பதற்கு என்ன செய்தாய் என்று ஆண்டவர் தாகமா இருக்கிறார். ஆண்டவர் தாகமா இருக்கிறார். பிதாவானவர் நினைத்திருந்தால் அப்படியே மேகத்தை கொண்டு வந்து ஆண்டவருக்கு நேராக அப்படியே மழையை பெய்ய பண்ணி இருந்திருக்கலாம். அவர் அந்த தாகத்தை அவர் தீர்த்து கொண்டிருக்க முடியும். ஆனால் இயேசுவின் தாகம் நாவிலே வாயிலே ஏற்பட்ட ஒரு தாகம் அல்ல, அவர் ஆத்துமாவிலே தாகம் உள்ளவராய் சுற்றி கொண்டிருக்கிறார். ஆகவேதான் கிங் ஆஃப் குளோரி திருச்சபை எப்படி ஆகிலும் அந்த தாகத்தை தீர்க்கணும்னு சொல்லி ஊழியங்களை நாங்கள் வேகப்படுத்துகிறோம். ஊழியம் செய்யக்கூடியவர்களை முன்னுக்கு வரவழைக்கிறோம். எப்படி ஆகிலும் ஊழியம் செய்வோம். ஆத்துமாக்களுடைய தாகத்தை, ஆத்துமாக்களை இயேசுவுக்கு கொடுத்தால் இயேசுவினுடைய தாகம் தீரும். அந்த ஆத்துமாக்களும் நரகத்தில் போய் விட மாட்டார்கள். இயேசு தாகமாயிருக்கிறார். சிலுவை அண்டையிலே குட் ஃப்ரைடே சர்வீஸை தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் மறக்கவே கூடாது, என் ஆண்டவர் தாகமாயிருக்கிறார். அந்த தாகத்தை நீங்க தீப்பீங்களா? அந்த தாகத்தை நீ தீப்பாயா சகோதரனே? அந்த தாகத்தை நீ தீப்பாயா சகோதரி? இயேசு கிறிஸ்து தாகமாயிருக்கிறார். இந்த குட் ஃப்ரைடே போகும், அடுத்த குட் ஃப்ரைடே வரும், அடுத்த குட் ஃப்ரைடே போகும், அதற்கு அடுத்த குட் ஃப்ரைடே வரும். நீ இப்படியே இருக்க போறியா? தாகத்தை தீர்க்க முயற்சி எடுக்க போறியா? ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இயேசு தாகமா இருக்கிறார். இன்றைக்கு உன் பாவத்தை மன்னித்தவர், உன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை கொடுக்கிறவர், உன்னுடைய குடும்ப வாழ்க்கையை, உன்னுடைய இந்த பூமியில நீ உறவுகளோடு ஐக்கியப்பட்டு வாழும்படி சந்தோஷமான உறவுகளை உனக்கு உருவாக்கி கொடுக்கிறவர் உன்னிடத்தில் ஒன்றை கேட்கிறார், நான் தாகமாயிருக்கிறேன். ஆமென். நான் தாகமாயிருக்கிறேன். அந்த தாகத்தை நாம் தீர்க்கும்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது குட் ஃப்ரைடே ஒரு அர்த்தமுள்ள ஒரு குட் ஃப்ரைடே நம்முடைய வாழ்க்கையிலே மாறும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காய் நன்றி ராஜா. உம்முடைய தியாகத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த விலையேற பெற்ற ரட்சிப்புக்காய் நன்றி ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நமக்காக அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். ஹலோ, பாஸ்கர் கூப்பிட்றான். ஹாய் ஜேம்ஸ். ஹாய் பாஸ்கர், எப்படி இருக்கிற? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கிறேன். அப்புறம் இப்போ எங்கே இருக்கிற ஜேம்ஸ்? நான் வீட்டில் தான் இருக்கேன். நீ எங்கே இருக்க? வீட்டில் தான் இருக்கிறியா? ஆமாம். உன்னை பார்க்கணுமே, நான் வரட்டுமா? வா பாஸ்கர், வீட்டில் தான் இருக்கேன், வா. ஓகே, இன்னொரு 5 மினிட்ஸில் நான் வந்துடுறேன். ஓ கண்டிப்பாக நீ வா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சீக்கிரம் வா. ஹாய் பாஸ்கர். அப்புறம் எப்படி இருக்கேன்? நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கிறேன். அப்புறம் எப்படி போயிட்டுருக்கு ஜேம்ஸ்? எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஒன்று. அப்புறம் எப்படி இருக்க? எப்படி போயிட்டுருக்கு? காலேஜ் முடிச்சு ஒன்று பார்க்கவே முடியல. நமக்கு என்ன பார்ட்டின்னு ஒரே பிஸியாக போய்கிட்டு இருக்கு ஜேம்ஸ். அதெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்புறம் அப்பா எப்படி இருக்காரு? அவரா? ஐயோ, சொத்துக்கு மேலே சொத்து வாங்கி கூச்சிக்கிட்டே இருக்கிறாரு. மனுஷன் நிற்கவே மாட்டேங்கிறாரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போய்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு சரி, நான் உன்னை எதுக்கு பார்க்க வந்தேன்னா, அமெரிக்கா போகிறேன்னு சொல்லிகிட்டே இருப்பேனே. அவன் கனவுலாம் சொல்லிட்டு இருப்பா காலேஜ் படிக்கிறப்போ. ஆமாப்பா, இந்த லைஃப் ஸ்டைலெலாம் எவன்ப்பா மனுஷன் இருப்பானா? போய் அமெரிக்காவில் போய் அப்படியே லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்ப்பா நமக்கு. அப்புறம் விசாவில் அப்ளை பண்ணிட்டியான்னு? விசா அப்ளை பண்ணிட்டு தான் உன்னை பார்க்க வரேன்.
விசா கிடைக்கிறது கஷ்டம் கேள்விப்பட்டேன் வெளியே. பணத்தை தூக்கி போட்டால் வீட்டு வாசலில் கொண்டு வந்து கொடுத்து போகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஜேம்ஸ், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் அப்பா சமைச்சிட்டாரான்னு? பிரச்சனையே அதுதானே. அவர்கிட்ட எப்படி சம்மதம் வாங்க போகிறேன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. அவர் தான் சம்மதிக்கவே மாட்டேங்கிறாரு. என்னத்தை பண்ண போகிறோன்னு ஒன்றும் புரியல. கேட்கணும், எப்படியாவது பெர்மிஷன் வாங்கணும். என்ன எப்படிப்பா சம்மதிப்பார்? ஊர்லேயே பெரிய கோடீஸ்வரர், அவரோட ஒரே புள்ள வேற, அவர் எப்படி உனக்கு சம்மதிப்பார்? அதுக்காகலாம் நான் பார்த்துட்டு என் லைஃப்பை நான் இது பண்ணாமல் இருக்க முடியுமா? நான் போயிட்டு பணம் 3 தலைமுறைக்கு சேர்த்து வச்சிருக்கிறாரு, அதை வச்சு நான் என்ன பண்ணுறது? போய் அமெரிக்காவில் போய் நல்லா செட்டில் ஆகி எப்படியாவது ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு நீ வேற. சரி அதை விடு, நான் வந்த வேலையை விட்டுட்டு நான் வேறு ஏதாவது பேசிகிட்டு இருக்கிறேன். இங்கே பாரு, நான் வந்தது அமெரிக்காவுக்கு உன்னை கூப்பிட்றதுக்காண்டி தான் நான் வந்தேன். நீ வரியா? இல்லை பாஸ்கர். ஜேம்ஸ், வேற எதையும் பற்றி நீ யோசிக்காத, பணத்தை பற்றிலாம் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். நீ வரியா? அதை மட்டும் சொல்லு. பணத்துக்காக நான் எதுவும் கவலைப்படல. சின்ன வயசுலேருந்து ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணுன்றது என்னுடைய ஆசை. ஆரம்பிச்சியா நீ? இப்போ எங்கள் சர்ச் மூலிமா ஒரு பைபிள் காலேஜ் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். இது வரவையா? இப்போதைக்கு வெளியே எங்கேயும் போகிற மாதிரி எனக்கும் எதுவும் ஐடியா இல்லை. ஒன்று நான் ஒன்றும் சொல்ல முடியாது. சரி, எனக்கு பார்ட்டிக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்ப்பா. பாஸ்கர், அப்புறம் சரி சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காத. அப்பா சம்மதம் இல்லை நீ கிளம்புறது எனக்கும் ஏதோ சரியாக படலை. இருந்தாலும் ஆண்டவர் சித்தம் அதுதான்னா அது யாராலையும் மாற்றவும் முடியாது. சரி, உனக்காக நான் ஜெபிக்கிறேன், கவலைப்படாது. நீ பண்ணுறத பண்ணியா, நான் கிளம்பிட்டே இருப்பேன். பரப்பம் பாரு, அடுத்த வாரம் விசா வரட்டும். ஏ பாஸ்கர், வீட்டுக்கு வந்துட்டு எதுவும் சாப்பிடாம போகிறேன். சரி வா, கீழே மெஸ் இருக்குது, சாப்பிட்டு போகலாம். சரி வா வா வா. காலையில் மணி 8:30 ஆச்சு. எங்கே போனா அந்த அறிவு? ஒரு காஃபிக்கு கூட வழி இல்லை காலையில். ஏய் அறிவு! ஐயா நான் வந்துட்டேன் ஐயா. எவ்வளோ நேரம்டா? சரி, பாஸ்கருக்கு காஃபி கொடுத்தியோ? ஐயா ஐயா சின்னையா நைட்டு ரொம்ப லேட்டாக தாங்க வந்தார். என்னவா? ஏதோ உங்கள்கிட்ட முக்கியமான ஏதோ காரியம் பேசணும்னு சொன்னாருங்க. அவள் நேரமா தூங்காம வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அது வந்துங்கய்யா. சரி, நீ தான் ஃபோன் பண்ணிக்கலாம்ல எனக்கு. சரி போ, எதுக்கு எடுத்தாலும் தலையை சொரியாத. ஆமா, என்ன இவ்வளோ லேட்டாக வரீங்க? நைட் ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருந்தீங்களோ? ஆமாம் டேட், நைட்டு உங்களுக்காக ரொம்ப நேரமாக தூங்காமல் முழிச்சிட்டு இருந்தேன். நீங்கள் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு டேட், நான் அதை படுத்துட்டேன். ஏதோ பேசணும்னு சொன்னியா அறிவிட்ட? ஆமாம் டேட், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பற்றி நான் பேசணும். சொல்லுடா, என்ன விஷயம்? நான் ஃபர்தராக படிக்கலான்னு இருக்கிறேன் டேட். தாராளமாக படி. என்ன படிக்கணும்? எந்த காலேஜில் படிக்கணும்? எவ்வளோ பணம் வேணும்? சொல்லு டேட். அது வந்து சொல்லுடா டேட், நான் அமெரிக்காவில் போய் ஃபர்தராக படிக்கலான்னு இருக்கிறேன். அப்படியே அங்கேயே செட்டில் ஆகலான்னு இருக்கிறேன் டேட். என்னது, அமெரிக்காவா? என்ன தூக்கத்துலேருந்து எழுந்து வந்து அப்படியே உலகிட்டு இருக்கியா? உனக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஐயா சின்னையா தமாஸ் பண்ணுறாரு. நீ சுமாரா மனுஷங்க டென்ஷனாக கேட்டுட்டு இருக்குன்னு சும்மா. இதோ பார், என்ன பேசுறேன்னு யோசிச்சு தான் பேசுறியா? நீ யாரா? சாதாரண ஆளோட பையனா? ஜேகேடா, இந்த ஊர்ல நம்பர் 1 பணக்காரனோட பையன். என்ன பேசுறேன்னு யோசிச்சு பேசு. டேட், நம்ம கிட்ட எத்தனை பேர் வேலை செய்யறாங்கன்னு தெரியுமா? நம்மளுடைய டர்ன் ஓவர் என்ன தெரியுமா? அட்லீஸ்ட் நம்ம கிட்ட இருக்க கம்பெனிஸ் தான் என்னன்னு தெரியுமா? டேட், என்ன அனுப்புங்க டேட், நான் அங்கே போகணும் டேட். அமெரிக்காவில் நான் செட்டில் ஆகணும் டேட். இந்த லைஃப் ஸ்டைல் எனக்கு பிடிக்கல டேட். இதை பாருடா, நான் சொல்றது தயவு செஞ்சு கேளு. நீ ஒரே பையன். இதெல்லாம் நான் யாருக்கு சம்பாரிச்சு வச்சிருக்கேன்? உனக்காகடா. நீ அனுபவிக்கணுங்கிறதுக்காக. இங்க அனுபவிக்காம அமெரிக்கா போறேன்னு சொல்ற? நான் சொல்றத கேளுப்பா. டேட், என்ன அமெரிக்காவுக்கு அனுப்புங்க. இவ்வளவு சொத்து சம்பாதிச்சு வச்சு என்ன டேட் புண்ணியம்? அமெரிக்காவுக்கு கூட அனுப்ப மாட்டேங்கிறீங்க. என்னோட ஒரே ஆசையை நிறைவேற்ற மாட்டேங்கிறீங்க. என்ன அனுப்புற வந்து அனுப்புங்க டேட், நான் கண்டிப்பா போகணும் டேட். இது பாருடா, நீ என் ஒரே மகன்டா, என் பேரை சொல்ற ஒரே வாரிசுடா. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அமெரிக்காவுக்கு போறியா? நமக்கே எத்தனை பேர் வேலை செய்யறாங்க தெரியுமா? ஏதோ வெளிநாட்டுல போய் கஷ்டப்பட போறேன்னு சொல்றேன். நான் சொல்றத கேளுப்பா. கேஷியர் கிட்ட சொல்றேன், எவ்வளவு வேணா பணம் எடுத்துக்கோ, என்ன வேணாலும் என்ஜாய் பண்ணு. நீ படிச்சாலும் சரி, கெட்டு குட்டிச்சவரா போனாலும் சரி, ஆனா என் கண்ணு முன்னாடியே இரு.
இந்த வயசுல என்னை விட்டுட்டு போகாதடா. இந்த அமெரிக்கா பேரிக்கான்ற கதையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இங்கே இருக்கிறதுக்கு வழி யோசி. எனக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு, புரியுதா? எல்லாத்தையும் மறந்துரு, and that's a rule, okay? ஏய் அறிவு, அந்த பெட்டி எடுத்துட்டு வாடா. வரங்கய்யா. பாஸ், பெட்டியை இங்கே என்னையா என்னடா இப்போ என்னையா பண்ண போறியா? அவர் பாட்டில் அவர் கிடக்கிறார். அவர் எதையோ சொல்லிட்டு போவார். அவர் பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியுமா? நான்லாம் விசா அப்ளை பண்ணியாச்சுடா, நான் கிளம்பிடுவேன். சரிங்கய்யா, ஒன்று கேட்கட்டுங்களா? ஏன் கேட்டு தொலை. இந்த அமெரிக்கானுங்கிறாங்களே, அது எங்கேயா? திண்டுக்கல் பக்கம் இருக்கா, திருப்பத்தூர் பக்கங்களாயா? கோயம்புத்தூர் பக்கம் இருக்கு. ஒருத்தன் ஐயா, இன்னும் ஒன்று கேட்டுங்களா? உருப்படியாக கேட்டு தொலை எதையாவது ஒன்று. இல்லையா ஐயா, பேச்சில் பேசும்போது இந்த பேரிக்கான்னு சொன்னாருங்க. எனக்கு பேரிக்காய்னா ரொம்ப இஷ்டமுங்க. எப்படியா எனக்கு கொஞ்சம் பேரிக்காய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உனக்கு யாரா அறிவழகன்னு பேர் வச்சது? எங்கள் அப்பா இருங்கய்யா. எங்கள் அப்பா இருங்கய்யா. அவருக்கு யார் பேர் வச்சாங்களோ? ஒன்னெல்லாம் திருத்தவே முடியாது. நான் குளிச்சு கிளம்புனா சாப்பாடு ரெடி பண்ணி வைய விடு. ஐயா அப்படி தான் பேசுவார், ஆனால் ரொம்ப நல்லவர். கண்டிப்பாக பேரிக்காய் வராமலா போயிடும். பார்ப்போம். ஏய் பாஸ்கர். ஹாய். எப்படி இருக்க? என்னாச்சு? ஒரு பதட்டமாக ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை ஜேம்ஸ். விசா அப்ளை பண்ணியிருந்தேன், விசா வந்துருச்சு. எங்கள் அப்பா கிட்ட தான் எவ்வளவோ பெர்மிஷன் கேட்டு பார்த்தேன் ஜேம்ஸ். அவர் தான் சம்மதிக்கவே மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. டிக்கெட் வேறு போட்டாச்சு. பாஸ்கர், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஆண்டவர் சித்தை நீ யூஸ் பண்ணதானே நிச்சயமாக அப்பாவும் சம்மதிப்பார். இதுக்கே கவலைப்படுற? ஆண்டவர் சித்தம்னா எங்கள் அப்பா மாறிடுவார். கண்டிப்பாக மாறுவார், கவலையே படாத. சொல்கிறதேன்னு தப்பாக எடுத்துக்காத. இன்னைக்கு குட் ஃப்ரைடே, சர்ச்சுக்கு நீ கூப்பிட்டு போய் சர்ச்சுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். சரி, சர்ச்சுக்கு வரியா என் கூட? ஒன்றை திருத்தவே முடியாது. என்ன சொல்கிறேன்னு ஒன்றும் புரியல. சரி, நானும் அமெரிக்கா கிளம்பிட்டேன்னு வச்சுக்கோ. எங்கள் அப்பா கூட அடிக்கடி வந்து பார்த்துருவார். இருக்கிற ஒரே பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நீ தான் வரமாட்டேன் ஊழியன்ட்டு இருப்ப. சரி, உனக்காக இந்த ஒரு டைம் மட்டும் வரேன். ஒரு ஓரமாக அமைதியாக உட்காந்துருப்பேன். சரியா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா பாஸ்கர், வரேன்னு சொன்னது. சரி வா போகலாம். போகலாமா? சீக்கிரம் விட்டுருவாங்கல்ல? கண்டிப்பாக. ஒரு ப்ரேயருக்கு டைம் ஆச்சு, எல்லோரும் வந்துட்டாங்க. வா அங்கே 2 சீட் இருக்கு, உட்காரலாம். வா சீக்கிரம் வா. சரி போ. விருதாங்க பாஸ்டர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று புனிதமான ஒரு நாள். கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட நாள். பாவத்திலிருந்து நம்மை மீட்கவே பரிசுத்தராகிய நம் தேவன் பூமியில் மனிதனாய் அவதரித்தார். 33 ஆண்டுகள் இந்த உலகில் மக்களிடம் மாறாத அன்பை செலுத்தினார். மரித்தோரை உயிரோடு எழுப்பும்படி செய்தார். குருடர்களை பார்வையடைய செய்தார். முடவர்களை நடக்கச் செய்தார். இப்படி பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் நிகழ்த்தினார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம்.
இயேசு சென்ற இடமெல்லாம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிகழ்த்தினார். இதை கண்டு பொறாமை கொண்ட வேதபாரகர்களும் பரிசேயர்களும் அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். சீடர்களில் ஒருவனான யூதாஸ் காரியோத்து 30 வெள்ளி பணத்திற்காக நம் ஆண்டவரை காட்டிக் கொடுக்க சம்மதித்தான். இயேசு நமக்காக அவர் பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிகழ்த்தினார். ஆனாலும் இந்த ஜனங்களே அவரை காட்டிக் கொடுத்து சிலுவையில் அறையும்படி ஏரோதுனிடத்தில் அவரை கொண்டு போனார்கள். மத போதகர்களும் வேதபாரகர்களும் பிலாத்துவினிடத்திலே இயேசுவை குறித்து அவர்கள் குற்றம் சுமத்தினார்கள். இப்படியாக இயேசுவை கொலை செய்யும்படி அவர்கள் இயேசுவை தேடி கெத்செமனே தோட்டத்திற்கு சென்றார்கள். இயேசு கெத்செமனே தோட்டத்தில் தன்னுடைய சீஷர்களோடு ஜெபம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது யூதாஸ் காரியோத்து வேதபாரகர் பரிசேயர் கூட அவர்களோடு கூட வந்து அவரை காட்டிக் கொடுக்க எத்தனித்தான். மொத்தத்தினால் நம்முடைய ஆண்டவரை தம்முடைய சீஷர்களில் ஒருவான யூதாஸ் காரியோத்தை காட்டிக் கொடுத்தான். இயேசுவை கைது செய்தனர். பிலாத்துவிடத்தில் கொண்டு சென்றனர். பிலாத்துவோ இயேசுவிடம், நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லையே, ஆயினும் குற்றமற்ற அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தான். சிலுவையில் அறைய இயேசுவை கொல்கதா மலை நோக்கி சேவகர்கள் அடித்து உதைத்து இழுத்துச் சென்றனர். துயரங்களுக்கு உட்படுத்தி அவரை பல இன்னல்களுக்கு உட்படுத்தி அவரை கொல்கதா மலை நோக்கி இழுத்துச் சென்றனர். இந்த கோலத்திற்கானவா 30 வருடங்கள் வளர்த்து மீட்புக்காக என் மக்கள் ஏங்கி தவித்து நிற்கும் பரிதாப நிலை என் மனக்கண்ணில் இட்டிமுறையாய் புத்தி என்னை வாட்டி வதைக்கிறது. என் தந்தை எனக்கு தந்த கசப்பான பாத்திரம் இது. இதை நான் அருந்தியே ஆக வேண்டும். உலக மக்களுக்கெல்லாம் நல்ல போதனைகளும் புதுமைகளும் செய்து வந்த உமக்கா இந்த கதை.
எருசலேம் மகளிரே, எனக்காக அழாதீர்கள். உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் ஆடுங்கள். பச்சை மரத்துக்கு இப்படி செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்ன கதியாகுமோ? சுயநலத்தின் வெளிப்பாடு துரோகம். இதயமில்லா மனிதர்களின் பச்சோந்தி வேடங்களுக்கு நம் தேவன் பலியாகிறார். மூவரு கடவுள் மூன்றாடிகளுக்குள் அடக்கப்படுகிறார். புதுமைகள் செய்த கைகள், களைத்து சோர்ந்த மக்களுக்கு உணவளித்த கரங்கள், கண்ணிழந்தோரை தொட்டு பார்வையளித்த கரங்கள் சிலுவையோடு சேர்ந்து இரும்பாடிகளால் அறையப்படுகின்றன. வறியவர்களையும் பாதிகளையும் தேடி அலைந்த கால்கள் ஆடிகளால் அறையப்படுகின்றன. இயேசுவின் சிலுவை பெற்றெடுத்த தியாக வாழ்க்கை சம்பிரதாய ஆடிகளால் அறையப்பட்டு விட்டது. வழிகாட்டியாக வந்தவரை நாள்காட்டியை போல் கிழித்தெறிந்தார்கள். பிரியமானவர்களே, இப்படியாக நம் இயேசுவை சிலுவையில் அறைந்து நமக்காக அவர் மரித்தார். நமக்காக அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். நாம் இயேசுவை கொன்றுவிட்டோம். நாம் தான் அவரை கொன்றுவிட்டோம். ஒளி கொடுக்க வந்தவரை நடுவழியில் மடக்கிவிட்டோம். பழிநானே என்றவரின் கருவிழியை கிழித்து விட்டோம். பழிபாவ சாபம் எல்லாம் நம் பரம்பரைக்கே எழுதிவிட்டோம். என் பாவத்தை உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன்பா. மன்னிக்கப்பா, உங்க ரத்தத்தினால மன்னிக்கப்பா. ஐயோ, சந்தோஷமா இருக்கு பாஸ்கர். இதே நாள்ல ஆண்டவர் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்காரு. இல்ல ஜேம்ஸ், இல்ல, நீ எத்தனையோ டைம் என்ன சர்ச்சைக்கு கூப்பிட்டுருக்குற. இந்த பாவிதான் உன்னை நான் கேவலப்படுத்தி இருக்கிற, எத்தனையோ டைம் திட்டி இருக்கிற. ஒரு டைம் கூட என்ன கூப்பிடுற ஏழு உண்டை நானே மனசுக்குள்ள அவ்வளவு உண்டை வந்து நான் திட்டிருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு மட்டும் நீ கூப்பிடாம போயிருந்தேனா நான் சர்ச்சைக்கு வந்திருப்பேனா? உங்க பாஸ்டரோட மெசேஜை கேட்டிருப்பேனா? ஐயோ, இந்த அன்பான தெய்வத்தை பத்தி நான் தெரிஞ்சிருப்பேனா? ஐயோ, இந்த அன்பான தெய்வம் எவ்வளவு அன்பான தெய்வம்! நான் செஞ்ச பாவத்துக்கு, நம்ம செஞ்ச பாவத்துக்கு தன்னையே ஒப்பு கொடுத்திருக்காரு. இந்த அன்பான தெய்வத்தை ஐயோ நான் உதாசீனப்படுத்திட்டேனே, நான் உதாசீனப்படுத்திட்டேனே. செய்தி வேலையிலேயே என் பாவத்தை நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அவர் என்ன மன்னிச்சிட்டாரு, அவருடைய ரத்தத்தினால என்ன மன்னிச்சிட்டாரு. மன்னிச்சிட்டார்ல ஜேம்ஸ், என்ன மன்னிச்சிட்டார்ல. என் பாவத்தை எனக்கு இனிமேல் எதுவும் வேண்டாம். இனிமேல் எனக்கு ஐயோ இந்த விசா இது ஒண்ணுக்கும் உதவாது. இந்த அமெரிக்கா விசா வேண்டாம். எனக்கு ஆண்டவருடைய ஊழியம் தான் வேணும் ஜேம்ஸ். எனக்கு ஆண்டவருடைய ஊழியம் வேணும். என் மனசுக்குள்ள நான் ஏவப்படுறேன், ஆண்டவரால ஏவப்படுறேன். உங்க சபைக்கு உதவியா, உங்க போதகருக்கு உதவியா நான் ஆண்டவருக்காக ஊழியம் உன் கூட சேர்ந்து நான் செய்யறேன் ஜேம்ஸ். நான் செய்யறேன் ஜேம்ஸ். உனக்கு நான் நன்றி செலுத்துறேன் ஜேம்ஸ். மனம் திரும்பிய பாஸ்கர் தன் வீடு நோக்கி செல்கிறான் தன் தந்தையை காண. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது. உங்களோட சர்ச்சுக்கு வரேன்னு வந்தேன். இப்போ உன் கனவு, உன் லட்சியம் எல்லாத்தையுமே ஆண்டவருக்காக தூக்கி வீசிட்டேன். நிச்சயமா ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. கவலையப்படாத பாஸ்கர். ஓகே ஜேம்ஸ், நான் உடனே எங்கள் அப்பா கிட்ட போய்
நான் அமெரிக்கா போகலை, ஆண்டவருக்காக நான் ஊழியம் தான் பண்ண போகிறேன்ட்டு நான் சொல்லிட்டு வரேன். என் மனசு இப்போ அவ்வளோ நிம்மதியாக இருக்குது. எத்தனையோ பணம் இருந்தது, எனக்கு புகழ் இருந்தது, ஐயோ ஆனால் அப்போ இல்லாத ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம் இப்போ எனக்கு இருக்குது. என் மனசு நிம்மதியாக இருக்கிறேன். நான் எங்கள் அப்பா கிட்ட உடனே பெர்மிஷன் வாங்கிட்டு வரேன். ஜேம்ஸ், உனக்காக ஒழுக்கமாக ஜெபிக்கிறேன் பாஸ்கர். எனக்காக ஜெபம் பண்ணிக்கோ ஜேம்ஸ், எனக்காக நீ ஜெபம் பண்ணிக்கோ. கண்டிப்பாக நான் பெர்மிஷன் வாங்கிட்டு நான் வந்து பார்க்குறேன். கண்டிப்பாக பாஸ்கர், பாப்போம். இந்த அறிவு பாஸ்கரை வேற காலையிலேருந்து காணும். அறிவு பாஸ்கர் பாத்தியோ? ஐயா சின்னையா காலையில வெள்ளன போயிட்டாருங்கய்யா. காலையில போயிட்டாரா? ஆமாய்யா. எங்க போனா தெரியலங்க. வா பாஸ்கர், என்ன காலையில வெளியில போயிட்டியா? ஆமாப்பா. சரி, அது இருக்கட்டும். அமெரிக்கா போறத பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கு? நான் அமெரிக்கா போகலப்பா. இதுதான் நான் எதிர்பார்த்தேன். நான் சொல்றேன், இப்பதான் சந்தோஷமா இருக்கேன். நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேளுங்கப்பா. தற்செயலாம் இன்னைக்கு காலையில என்னோட ஃப்ரெண்டு ஜேம்ஸ் இல்லப்பா, என் கூட காலேஜில் ஒன்றா படித்தா. அப்படியே ஜேம்ஸ் கூட அவங்க சர்ச்சுக்கு நான் போயிருந்தேன்ப்பா. சரி, சர்ச்சுக்கு போனியா? ஆமாப்பா. அங்கே உண்மையான தெய்வம், இந்த உலகத்தில் ஜீவன் உள்ளவரை நான் உண்மையில இன்னைக்கு தான்ப்பா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுவரை நம்ம வாழ்கிற வாழ்க்கை வீணான வாழ்க்கைப்பா. பணம்ன்ட்டு நம்ம பணத்து மேலே நம்பிக்கை வைக்கிறோம், நம்ம ஒன்றும் இல்லாத மேலாம் நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையான தெய்வன் அவர் தான்ப்பா. என் பாவத்தை எல்லாம் முழுசாக என்னை மன்னிச்சாருப்பா. என்னை முழுசாக அவருடைய பிள்ளையை அவர் ஏற்றுக்கிட்டாருப்பா. கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் எனக்காக நீங்கள் புரிஞ்சுக்கோங்கப்பா. டென்ஷன் ஆகாதீங்க, கோவப்படாதீங்கப்பா. நான் சொல்ல வர்றதை புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. அவர் தான் உண்மையான தெய்வன். நான் ஊழியம் பண்ணலான்னு நான் அவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன்ப்பா. ஏன்டா அப்படி குண்டு மேல குண்டு மேல போட்டுட்டு இருக்கு? போன வாரம் தான் அமெரிக்கா போறேன்னு சொல்லு, இப்ப வந்து அமெரிக்கா போறேன்னு சொல்லு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறதுக்குள்ள அடுத்த கொண்டு தூக்கி போட்டுட்டேன். டேய், நீ சொல்றியே ஏசு ஏசுன்னு சொல்லி, யாருக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரோ அவரை குத்தி கொண்டு சிலுவையில் அரைஞ்சு கொண்ட நன்றி கெட்ட உலகண்டா இது. ஏசு ஏசு அவரே காப்பாத்திக்க முடியல, நீ போயிட்டு அவருக்கு ஊழியம் செய்யறியா? போடா போடா. தேவார், நான் ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. அவரு தியாகம் பண்ணிருக்கலாம், ஆனா நீ என் ஒரே வாரிசு. உன்னை வளர்த்து உலகத்துக்கு தியாகம் பண்ண நான் ஒண்ணு தியாகி. எனக்கு பணம் இருக்குடா, அதே என்ன காப்பாத்து. இதோ பார், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட குஜராத்ல இருந்து ஒரு பெரிய நியூஸ் எனக்கு வந்துச்சு. அங்க இதே மாதிரி தான் இயேசுவுக்கு ஊழியம் செய்யறேன்னு சொல்லி யாரோ வந்தாங்களாம். அவங்களை என்னவோ காருக்குள்ள வச்சு குடும்பத்தோட உயிரோட எரிச்சு கொண்டு இருக்காங்க. அந்த மாதிரி உனக்கு தான் ஆயிடுச்சுன்னா நான் என்னடா பண்ணுவேன்? நீ ஒரே பையன், யோசிச்சு பாத்தியா? அப்பா, நான் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நான் சொல்லலப்பா. இதுவரை நான் உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கலாம், ஆனா அந்த பாஸ்கரா இன்னைக்கு நான் உங்க முன்னாடி வந்து நிக்கலப்பா. ஒரு புது மனுஷனா வந்து நிக்கிறாரப்பா. கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்கோ. அப்பா, தயவு செய்து சொல்றதை கேளுங்கப்பா. தயவு செய்து சொல்றதை கேளுங்க. இதோ பார், நான் காலேஜ் படிக்கும் போது சொல்றதை ஒரு நிமிஷம் என் காது கொடுத்து கேளுங்கப்பா. காலேஜ் படிக்கும் போது எத்தனையோ முறை, ஏன் நாளுக்கு நாள், என் விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அமெரிக்கா அமெரிக்கான்னு கனவா இல்லப்பா, வெறியாவே நான் இருந்தேன்ப்பா. ஆனா அந்த அவரோட அந்த பாஸ்டர் அந்த சபையில செய்தி கொடுத்த வேலையில என் பாவத்தெல்லாம் நான் எப்போ ஒப்பு கொடுத்தனோ, என் கனவு என் வெறி எங்க போச்சுன்னு எனக்கு தெரியலப்பா. அமெரிக்காங்கிற ஒரு நினைப்பே என் நினைப்புல இருந்து இதுல இருந்து எடுத்துட்டாருப்பா. நிறுத்துடா. இப்ப நான் சொல்றத கேளு. நான் உனக்கு கேஷ் கிட்ட பணம் தர சொல்றேன், நீ அமெரிக்காக்கே போயிடு. என் பிள்ளை எங்கேயாவது கண்ணுக்கு பரவாயில்ல சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சிட்டு அந்த சந்தோஷத்தோட நான் வாழ்ந்துட்டு போறேன். என்னால உன்னை மினிஸ்ட்ரிக்கு அனுப்ப முடியாது. ஓகே அப்பா, உங்க பேச்சை மீறன்னு நீங்க நினைச்சுக்காதீங்கப்பா. உங்க மனசை நான் கஷ்டப்படுத்துறேன்னு நினைச்சுக்காதீங்க. நீங்களும் கண்டிப்பா அந்த உண்மையான தெய்வத்தை ஒரு நாள் தெரிஞ்சுக்குவீங்கப்பா. நான் ஊழியம் பண்ண போறேன், என்ன தயவு செய்து மன்னிச்சிருங்கப்பா. அப்பா, தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. நான் சொல்றது போடா போ. உன்னை யார் இப்படி மாத்தாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எரியறத எடுத்தா கொதிக்கிறது தானா அடங்கி அவனை போட்டுதெல்லாம் சரியா. வீரபாண்டி, வீரபாண்டி, என்ன லைன் எங்கேஜா இருக்கு? யாரையோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவன் தான் ரொம்ப பிஸியான கொலகாரன். இவனை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வீரபாண்டி ஐயா சொல்லுங்கய்யா.
என் ஒரே பையனை ஒருத்தன் மனசை கெடுத்துட்டான்டா. என்னையா சொல்றீங்க? யார் யாரு? அவன் கதையை முடிக்கணும். ஐயா இத கோடு போட்டா நான் ரோடே போடுவேன்யா. என் கத்திக்கு வேலை கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சுயா. ரொம்ப சந்தோஷம்யா. நான் சொல்றத கேளு. சொல்லுங்கயா. இந்த போன்ல சொல்ல முடியாது. அவன் போட்டோட அனுப்பிச்சு வைக்கிறேன். முடிச்சு. ஓகேயா. மத்தத நேர்ல பேசு. சரிங்கயா. ஐயா சின்னையா, ஐயா சின்னையா, ஐயா சின்னையா. ஐயா என்னையா அது? என்ன அறிவு? ஐயா வாய் தகராறு பெரிய தகராறு ஆயிடுச்சையா. என்ன அறிவு? என்னையா உங்க 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 கூட்டாளி இருக்காரு இல்லையா? ஆமா ஜேம்ஸா. ஆமாங்கய்யா. சரி உங்க கூட்டாளிய ஏதோ பண்றதுக்கு உங்க அப்பா ஏதோ போன் பண்றாருயா, யாரையும் ஆள் வச்சு அடிக்கிறதுக்கு. அப்படி யார? ஆமாய்யா. சரி சரி நான் உடனே அவளை போய் வீட்டுல போய் பாக்குறேங்க. சரிங்க சரி 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 அழகு. நீதான் பாஸ்கரா? என்னடா ஆள் தெரியாம இடம் தெரியாம மோதிட்டு இருக்கியா நீ? யார் நினைச்ச என்னைய? ஏய் கத்திக்குடா. ஐயோ ஜேம்ஸ் ஜேம்ஸ். ஐயோ 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 வேண்டா. ஐயோ ஐயோ நீங்க தான் மிஸ்டர் ஜேகேவா? ஆமா சார். எந்த பாவி இந்த மாதிரி பண்ணாங்களோ கவலைப்படாதீங்க சார். உங்க சன் இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர் நவ். டோன்ட் வரி சார். டோன்ட் வரி. நீங்க தேங்க்ஸ் சொல்றது எனக்கு இல்லைங்க, அவர் ஃப்ரெண்ட் அவருக்கு தான் சொல்லணும். அவரு தான் அவர் கரெக்டான நேரத்தில் கொண்டு வந்து சேர்த்தார். இவருடைய பிளட் குரூப் வேற ரொம்ப அன்காமன் பாருங்க. அவரு தான் ரத்தத்தை கொடுத்து அவரை காப்பாற்றினார். அதுக்கு காரணம் நான் எவ்வளவு வச்சிருக்கேன் பாசம். ஒரே பையன் எங்க நீ அதான் ஆண்டவன் என்ன நல்லா தரிசிக்கலாம். ரொம்ப நல்லா தரிசி. என்னப்பா நீங்க என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறீங்க? என் நண்பனுக்கு தானே காப்பாற்றணும். ஆனால் அதில் கூட ஒரு சின்ன சுயநலம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக பிறந்து நம்ம ஒவ்வொருக்காகவும் எனக்காகவும் உங்களுக்காகவும் இருக்கிற ஒவ்வொருக்காகவும் அவருடைய கடைசி சுட்ட ரத்தம் வரைக்கும் சிந்தி இப்போ நமக்காக நம்ம பாவங்கள் கழுவுறதுக்காக அவருக்கு முடிவு பண்ணா பாஸ்கத்தை நான் என் பையன் மேல வெறும் பெற்ற பாசம் தான் காட்டுறேன். ஆனா நம்ம யாருமே தெரியாம எவ்வளவு மக்கள் மேல தியாகத்தையும் அன்பையும் காமிச்சேன். அந்த இயேசு கிறிஸ்து நான் உண்மையிலே மதிக்கிறேன். நான் அவர் ஆண்டவரை இருக்கிறேன். சந்தோஷமா இருப்பான்.